சம்மதம். என்ன சார் எங்க போறீங்க? கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க? எங்க போற? சும்மா சும்மா இதுக்கு வீட்டுல கோட்டு வேண்டி கிடக்கு. ஏன் கோட்டு போடுறதுனாலாம் என்னங்க? நாளை கோட்டு போடுறா? யார் சொன்னா? வீட்டுல ஏன் கோட்டு போட்டிருக்கேன்னு தானே கேள்வி. வீட்லயும் போட்டு போடலாம், இல்ல சட்டசபைக்கு போகும்போது கூட கோட்டு போட்டு போடலாம். கோட்டு யாருன்னா எப்போனா எப்படின்னா எந்த கலர்னா போடலாம். இதுல என்ன பெரிய? ஓ, இப்ப நீ எதுக்கு வர பேச்சு? திருச்சியில நாங்க விஜய் அண்ணா விஷயத்துக்காக வரியா? தெரிஞ்சு போச்சா? அவர் என்னத்துக்காக அவர் இழுக்கிற இப்ப நீ சொல்லு. ஏமா, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. யாரோ எவனோ கோட்டு பத்தி பேசிட்டோன்னா அது ஒரு விளக்கம் சொல்லி சொன்னார், அது சொன்னார், விளக்கம் சொன்னாரு, அதுவும் சொல்ல. நியாயமா ஒரு விளக்கம் சொன்னா பரவாயில்ல, நல்ல ஒரு அர்த்தத்தோட தான் போடுறாரு அப்படின்னு சொல்லலாம். நல்லா உங்களுக்கே தெரியுமா? எங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா எதுக்கு கோட்டு போடுறாரு, எதுக்கு கருப்பு கூட கோட்டு போடுறாரு? என்ன தெரியும்? ஏதோ வித்தியாசமா போடுறாரு, அது என்ன தெரிஞ்சுக்கணுமா? அது உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. வித்தியாசமா போடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான், அவ்வளவுதான். சினிமா ஷூட்டிங்கா, சினிமால பாடல் காட்சா இல்ல? இப்ப அவர் இன்னும் அதுல இருந்து வரலப்பா. அவர் குழந்தை மாதிரி இருக்கிறாருப்பா. அவர் அந்த மைண்ட் செட்ல இருந்து இன்னும் வரலப்பா. பார்த்தல, நீயே பாத்தியா இல்லையா? திருச்சியில போயிட்டு என்ன பண்ணிருக்காரு அவரு? என்ன பண்ணுங்க? பிரச்சாரம் பண்றேன்ட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரி யாரோ எழுதி கொடுத்ததுதான் பாவம் அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவரை போட்டு இந்த வாங்குறீங்க எல்லாரும். கத்துறாரு, வழக்கமான கத்தி பேசுறாரு. அவருக்கு ஞாபகம் வரலப்பா. அவரு மக்களை பார்த்தோம்னா மக்களை ஒன்னாயிட்டாங்க இல்லையா? அதனால அவருக்கு சிஎம் ஆன மைண்டே செட்டே மறந்து போச்சு. அவர் இன்னும் நம்ம ஜெயிச்சோன்றதே அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரல போல. என்ன பண்றது சொல்லு நீயே. ஆமா, கண்டிப்பா அதனால நான் ஒத்துக்கிறேன். அவர் ஜெயிப்போன்னு அவர் நினைச்சுக்க மாட்டார், நம்மளும் நினைக்கல. அதான் எதுவுமே திரும்பி சொல்றேன். அதனால அவர் என்ன பண்றாரு, மத்தவங்க மூளையே யூஸ் பண்ணிக்கிட்டு கிடக்காரு. பார்த்தேன் நானே அன்னைக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படியே பேப்பர் எடுக்கிறாரு, இப்படி எடுக்கிறாரு, அப்படியே நிறுத்தினாரு, மறந்து போயிட்டாரு போல டைலாக்க. திருப்பி மறந்து அந்த சினிமால டைலாக் மறந்துட்டு திருப்பி பண்ணுவாங்களே, ப்ராம் பண்ணி திருப்பி எடுத்து பேசுவாரு. அந்த மாதிரி பேசுறாரு. ஏன் விஜயன்னா இப்படி பண்றீங்க நீங்க? சரிம்மா, அது எழுதி குச்சி படிக்கிறாரோ பார்த்து படிக்கிறாரோ அதெல்லாம் விட்டுரு. எதனா ஒண்ணு நல்லது செய்யலாம்ல, பட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்ல. ஆக்ஷன் எடுத்து அது என்னமா? ஏமா, அவரே பாவம் புதுசு, அரசியலுக்கே புதுசு. அவரே யாரோ எழுதி கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு டைலாக் மாதிரி. அவரு இன்னும் நடிகர் இதுல இருந்து வரல. ஏதோ அவர் ஆக்சுவலி அவர் என்னன்னா முதலமைச்சர் ஆவன்னு அவர் நினைக்கல. சரியா? அதுதான் அங்க ப்ராப்ளமே. என்ன பண்ணிட்டாரு, அவசரத்துல நம்ம ஜெயிக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் தானே வந்திருக்கோம், நமக்கு ஃபர்ஸ்ட் இப்படி இருக்காது, வராது, அடுத்த வாட்டி பாத்துக்கலான்ற நினைப்புல இருந்திருப்பாரு. நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டோம், சரி ஒரு புது ஆட்சி அமைச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்க ஒரு இதை கொடுத்துட்டீங்க. அதனால அள்ளி 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 கொடுத்துட்டாரு வாக்குறுதிய. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நீ சொல்ற பார்த்தா எப்படிதான் மக்களே ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப மக்களே என்ன பண்ணாங்க, சட்ட ஒழுங்கு அவங்களே சரி பண்ணிக்கணும் போது. நீ சொல்ற பார்த்தா அந்த விவசாய கடன் ரத்து பண்ணிக்கணும், அவங்களே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும், எல்லாமே அவங்களே பார்க்கணும். அப்ப இவர் எதுக்கு ஒண்ணும் புரியுது. இப்போ விஜயனா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது. கரண்ட் இல்லாம போயிட்டு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி விவசாய கடனை ரத்து பண்றேன்னு சொன்னீங்க. நிறைய வாக்குறுதிகளை நீங்க கொடுத்துட்டீங்க. டக்கு டக்கு டக்குன்னு உடனே செய்யறேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப போயிட்டு நிதி இல்ல, அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு நீங்க இன்னும் பழைய ஆட்சி பத்தியே அதை பண்ணிட்டு இருக்காரு. அது சரி, அதெல்லாம் விடுமா. அதாவது திட்டங்கள் நிறைவேற்றத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை, சட்ட ஒழுங்கு காவல்துறை அவருடைய கட்டுப்பாடுல இருக்குது. அது என்ன பண்ண, நாட்டுல சட்ட ஒழுங்கு, மது ஒழிப்பு, கஞ்சா, அந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் இதெல்லாம் சிங்க பண்ண திட்டம் ஏதோ பாலியல் குற்றங்கள், இந்த மது ஒழிப்பு, கஞ்சா, போதை, இவைகள்லாம் அது மேல வர குற்றங்களை உடனடியாக தடுக்கணும். அதுதான் எல்லாம் எதிர்பார்க்கணும். குற்றங்களை மட்டும் தடுக்கலாம் வச்சுங்க, நாடு ரொம்ப சீரழிஞ்சிடும். பல இந்த திட்டங்கள்லாம் கூட இந்த மகளிர் மகளிர் உரிமை தொகை, போலீஸ் பவர்ஃபுல் போலீஸ் இது என் கூட இருக்குது, சப்போர்ட்டிவா இருக்கு. எங்க பேப்பர் பார்த்தா எங்க பார்த்தாலும் அவங்க கட்சிக்காரங்களே எங்கெங்க நிறைய கலாட்டா பண்ணாங்க. அவங்க தாவேக்கான இங்க அராஜகம் பண்ணாங்க, அங்க அராஜகம் பண்ணாங்க. ஃபுல்லா பார்த்து தாவேக்கினர் தான் இருக்கு. ஆமா,
அது எந்த அவரோட விதம்னா இதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். பாருங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க, இல்லாட்டி நீங்க தான் வந்து எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே உங்க கட்சி ஆளுங்க தான் பண்றாங்களா இல்ல வேற ஆளுங்களா. இன்னொன்னு வந்து நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, இந்த பார்த்து படிக்கிறது, நடிகர்ன்ற மைண்ட் செட்டை எடுத்துட்டு உங்களோட சுய மூளையை யூஸ் பண்ணி அது மக்களுக்கு தெரிவிங்க. நீங்க மத்தவங்களோட மூளை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது உண்மையா வராது, உங்க மனசுல இருந்து வராது. இந்த கேள்விகளுக்கும் பதிலு நீங்க வந்து அடுத்த கட்சியில வந்து நீங்க தனித்துவமானவர், நீங்க வந்து புதுசா ஒரு கட்சி வந்து நான் அவங்கள மாதிரி கிடையாது, நான் வித்தியாசம் அப்படின்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களில் ஒருவன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த உங்களில் ஒருவனா இருக்கிறீங்கன்னா செயல்ல காமிங்க. அததான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இவர் சொன்ன மாதிரி குற்றங்களை, பாலியல் குற்றங்கள், அந்த குற்றம் இந்த குற்றம் எந்த குற்றமா இருந்தாலும் தண்டனைகள் உடனுடனே கொடுத்து இது பண்ணிடுங்க. மற்றபடி இந்த விவசாய கடன், இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடா உங்களுக்கு டைம் வேணும்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா டைம் எடுத்தாலும் அது நீங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. அதுவும் ஓகே. இனிமே ஒரு முதலமைச்சர் மாதிரி பேசினா சொன்னா இன்னும் கட்சிக்கு ஓட்டு கேட்கற மாதிரி இன்னும் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ற மாதிரி கத்தி பேசி தீய சக்தி, தூய சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. அதுதான் நான் சொல்லிட்டேனே, அவர் சுய மூளையை யூஸ் பண்ணணும். இனிமே ஒரு நடிகர்ன்றது இல்லாம ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொண்டு வச்சுக்கிட்டு பேசுறது வேண்டாம் இனிமேல்ட்டு நானும் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லியாச்சே. பார்க்கலாம், அடுத்த கொஞ்ச நாள் பார்க்கலாம். அடுத்த மாதிரி நல்ல விமர்சனங்கள் இருக்கு, அவர் மேல வருதா, நிறைய திட்டங்கள் நிறைய. இனிமேல்ட்டு வந்து நாங்க வந்து இந்த மாதிரி எங்களை மாதிரி சில பேரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நாங்க பண்ண வேண்டிய அடுத்த வீடியோல நாங்க உங்களை பத்தி நல்ல விமர்சனங்கள் பாருங்க. அவர் கோரிக்கை விட்டாரு, அந்த கோரிக்கைகளை இது வரைக்கும் சூப்பரா நிறைவேற்றிருக்காருன்றத சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அவர் செய்வாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன சொல்ற? பார்க்கலாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. உண்மையாக நல்லது செஞ்சாதான் நம்ம பாராட்டுவோம், சரியா பண்ணால் விமர்சனம் பண்ணுவோம். இதுதான் நம்மளுக்கு வந்து விஜய் மேலே, சிஎம் மேலே நம்மளுக்கு எந்த தனிப்பட்ட மேலே நம்மளுக்கு எந்த பகையோ எந்த இதுவும் கிடையாது. நல்ல ஆட்சியில் செய்தால் நம்ம பாராட்டுவோம். ஏன்னா நாங்களும் மக்களுள் ஒருத்தர் தான், உங்களுள் ஒருத்தர் தான். ஸோ நீங்க எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நம்புறோம். கூடிய சிறைக்கத்துல நீங்க செயல்ல காமிப்பீங்கன்னு நினைக்கிறோம். மற்றவங்க மாதிரி நீங்களும் வந்து குறைகளை சொல்லாம செயல்ல காமிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் கேத்தி அண்ட் சுரேஷ்.